ஐயன் வந்து என் வாழ்க்கையில நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு பெண்ணா என்னோட மன விருப்பத்துக்காக நான் கொடுத்தேன். அது வந்து நீங்க வந்து உங்களுக்காக லைக் உங்களுக்கு நடந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்ல உங்க வேண்டுதல் தானே, அதையுமே ஏன் போடணும்? நீங்க ஆர்டிஸ்ட் தானே, ஸோ அவங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல சினிமால, அதனால அவங்க முருகரை பயன்படுத்தி தன்னை வந்து ரொம்ப முன்னிலைப்படுத்தி காட்டுறாங்க சோஷியல் மீடியாவுக்கு. இப்போ ரெட் நூல் நங்கையை பார்த்தீங்கன்னா, நான் தொழிலெலாம் வச்சு புஷ்கரால வந்து நல்லபடியாக வந்துட்ட பிறகு தான் நீங்கள் வந்து ஒரு பேட்டி எடுக்கலாம் ஷரண்யா. அந்த பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்றீங்க, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆழ்ந்த ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு நம்ம கமெண்ட். ஹாய் பட்டர்ஃப்ளை, டிவினிட்டின்னு ஒரு தொழில் பண்ணுறேன். சுவாமி சார்ந்த பொருட்கள் எல்லாமே தான் நான் எடுத்துட்டு வரேன். அப்போ யாரை வச்சு தான் நான் பேசுறது? முருகர் வந்து உங்களுக்கு மிராக்கிள் பண்றாருன்னா நீங்களே வச்சுக்கலாம்ல, எதுக்கு அதை சோஷியல் மீடியாவில் போடணும்? அவரை வச்சு நான் எதுவும் சம்பாதிக்கணுன்ற அவசியம் ரொம்ப ராவா உங்களுக்கு வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து ஆபாசத்தோட உச்சத்துக்கும் போக விரும்பலை. இப்போ என்னைய வந்து நான் அடமானம் வைக்க முடியும். இன் பிட்வீனில் உங்களுக்கு ஒருத்தங்க மூலமாக சில கமெண்ட்ஸ் வந்தது, நீங்கள் ஒழுங்காக பேசலை, லைக் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசலை, உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தங்க கமெண்ட் பண்ணால் அதை நீங்கள் திருப்பி வந்து அப்போசிட்லாம் பண்ணுறீங்க, பட் ஒழுங்காக நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்கள் மனங்களில் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆக்சுவலா மக்களே, இதுக்கு முன்னாடி இவங்களை நீங்க பார்க்கணும், நிறைய பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ஹலோ அக்கா அப்படின்னு சொல்றாங்க. அது கேமரா ஆன் ஆயிடுச்சு, அதனால ஆக்சுவலா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெட் நூலுக்கு வந்தது. என்னன்னா, இருக்கும் ரெண்டரை வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க கேமராமேன் கூட பார்த்திருக்காரு. அவரே எங்களை நல்லா குண்டா பார்த்திருக்காரு. அது குண்டான்றது தப்பா நான் சொல்ல விரும்பல, நல்லா அதை வெயிட் போட்டு அது வேற மாதிரி பார்த்திருந்தாங்க. பட் இப்ப பாக்குறது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ரெட் நூல் நங்கைக்கு பேட்டி கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூக்கா. எனக்கு என்னை பத்தி ஒரு வார்த்தை, என்னை பத்தி ஒரே ஒரு வார்த்தை. ஆக்சுவலி இந்த இன்டர்வியூ நடக்கிறதுக்கே அவதான் முதல் முழு காரணம். அவதான் சொல்லிட்டா, ஃபுல்லா நான் பயங்கரமா கேள்வி கேட்பேன், அதெல்லாம் அடிச்சு விடுவேன், நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்னா. அதை சொன்னேன், நம்ம அரசியல் கட்டலையாம இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியா தான் நீங்க இருக்கீங்க. சோ அதனால என்னன்னா, ரெட் நூல் நங்கைக்கு வந்து பேட்டி கொடுத்திருந்தேன்டா. அப்போ வந்து ரொம்ப கேஷுவலா தான் கொடுத்திருந்தேன். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, கொடுத்திருந்தேன். பட் அது நல்ல ரீச் இருந்தது. அப்போ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சட்டில்டா இருந்தது நல்லா. ஆனா இதெல்லாம் சட்டில்டா இருக்காது. இல்ல அதாவது அப்ப நீங்க வரும்போது சட்டில்டா நீங்க வந்து இருந்தீங்க. ஆனா இப்ப நீங்க வந்து சோசியல் மீடியால ஒரு டாக்கான ஒரு பர்சனா இருக்கீங்க. சொல்லிதான்டா எனக்கு தெரியுது. இருக்கு. ஓகே, இப்ப சிரிக்கிறாங்களா? இப்ப பாருங்க. இப்ப வந்து உங்க கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, முருகர் ஓகேவா, முருகர் வந்து உங்களுக்கு மிராக்கிள் பண்றாருன்னா நீங்களே வச்சுக்கலாம்ல, எதுக்கு அதை சோஷியல் மீடியால போடணும்? சோஷியல் மீடியால போடணும்னு ஒன்றும் அவசியம் எல்லாம் கிடையாது. டு பி ஃப்ராங்க், ஒன்றும் அவசியம் கிடையாது. இப்போ எனக்கு வந்து இப்போ நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா, என் வீட்டில் வந்து அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாருமே இருந்தாங்கன்னா ஒரு விஷயத்த வந்து நான் பகிர்ந்துப்பேன். அது யூஸ்வலாக நடக்கிறது. எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்படி ஒரு விஷயம் வந்து எனக்கு நடக்கலை. ஒருவேளை நான் எனக்குள்ளேயே சின்ன வயசுல நிறைய அப்படியே பொத்தி வச்சு நிறைய விஷயம் இருந்ததுனால சோஷியல் மீடியா வந்தோன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு வந்து கிடைச்சிது. ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா சம்மந்தம் மட்டும் தான் நம்ம போட்டுட்டே இருப்போம். முன்னெல்லாம் செல்ஃபீஸ்லாம் இல்லை. அப்புறம் அந்த செல்ஃபீஸ் ட்ரெண்ட் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நிறைய வளர்ந்தது. ஆக்குட் இருந்தது, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், அப்படியே இப்போ இன்ஸ்டா அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்போ என்னன்னா, பொது தளத்தில் போடும்போது ஒரு ஆறுதல், இங்கே பாருங்க நானும் இந்த கோவிலுக்கு போயிருக்கேன், நானும் இங்கே போயிருக்கேன், நானும் நிறைய விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் விஷயமே தவிர்த்து பொதுமக்களுக்கு காமிக்கணுன்றது அவசியம் கிடையாது. அது ஆக்சுவலாக நீடட் கிடையாது. பட் இதெல்லாம் நான் காமிக்கிறதுனால இங்கே பாருங்க என் லைஃப்லேயும் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நான் அதை சொல்லிக்க விரும்புகிறேன். அதனால தான். ஓகே. அண்ட் இந்த மொட்டை அடிச்சிங்க தெரியுமா, அது வந்து நீங்க வந்து உங்களுக்காக லைக் உங்களுக்கு நடந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்ல உங்க வேண்டுதல் தானே, அதையுமே ஏன் போடணும் அப்படிங்கிற குவெஸ்டின் இருந்துச்சு.
பெண்கள் வந்துடா ஃபர்ஸ்ட் மொட்டை வந்து அடிக்கிறது ரொம்ப ரொம்ப தயங்குவாங்க. அதுவும் இப்போ இருக்க நம்மளோட ஜென்ரேஷன், அடுத்து வர ஜென்ரேஷன்லாம் முடிதான் வந்து ரொம்ப ரொம்ப அழகு அப்படின்னு நினைப்பாங்க. அது எல்லாருக்குமே உண்டானது தான். நமக்கு இப்போ நான் கூட ஹேர் டூலாம் வந்து பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு அந்த ஸ்டேஜில் 2023 ரொம்ப டஃபஸ்ட் பீரியட்ல இருந்தேன். அப்போ எனக்கு என்னமோ தோணுச்சு, ஐயனுக்கு வந்து முருகரை வந்து நான் ஐயன் தான் சொல்வேன். ஸோ ஐயனுக்கு வந்து நான் காப்பு கட்டியிருந்தேன். ஆக்சுவலாக 11 டேஸ் தான் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 15 டேஸ் ஆச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காப்பு கட்டின டேஸை வந்து கொஞ்சம் ஏற்றிட்டு போயிட்டே இருந்தேன். 29th டேன்னு நினைக்கிறேன். தரையில தானே நம்ம படுத்து தூங்குவோம் காப்பு கட்டினா. அப்படி இருக்கும்போது ஒரு விதமான அசிரீரி எனக்கு என்னன்னா, ஐயன் வந்து என் வாழ்க்கையில நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு பெண்ணா என்னோட மன விருப்பத்துக்காக நான் கொடுத்தேன். ஓகே. இதெல்லாம் கொடுக்கறதுனால ஐயன் வந்து இதுல சந்தோஷப்படுவாருன்றதுல செகண்டரி தான். எனக்கு என்னன்னா, நான் உங்களுக்காக பாருங்க, நான் எல்லாத்தையுமே இழக்க தயாரா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட மனப்பக்குவத்துக்கு நான் வந்து கொடுத்தேன். அது கொடுக்கறதுனால இப்ப நிறைய பேர் கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் வேற இப்போ நம்ம அந்த மாதிரியும் செய்யணும். பட் கோவிலுக்கு வந்து முடி கொடுக்கறதுனால நிறைய முடி இல்லாதவங்களுக்கும் அதை போய் நம்ம கொடுக்குற காணிக்கை வந்து கோவில் நிர்வாகமே எடுத்து செய்யறாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்கு. முடி கொடுத்ததுனால எனக்கு என்ன நல்ல விஷயம் நடந்ததுன்னா, எனக்குள்ள ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் எப்பவுமே இருக்கும். அப்புறம் அப்போ வந்து நல்லா குண்டா இருந்தேன்டா. 120 கிலோலயும் 116 கிலோலயும் இருந்தேன். அப்போ வந்து ஏற்கனவே ஒரு காம்ப்ளெக்ஸ்ல இருந்துகிட்டே இருப்பேன். உட்கார்றதுல இருந்து இதுல இருந்து எல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸ்ல இருக்கும். அப்போ முடி கொடுத்தோன்னே நான் வந்து மொட்டை அடிச்சோன்னு தலை குனிஞ்சுட்டே தான் வந்தேன். ஐயோ யானா என்னை பார்த்துட்டு போறாங்களோ அப்படின்னு. அங்கேருந்து போகும்போது சுவாமியை பார்த்துட்டு போகும்போது தலை நிமிர்ந்து தான் போனேன். யார் பார்த்தா எனக்கு நான் ஐயனுக்கு தானே கொடுத்தேன். அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே ஓகே. நீங்க ஆர்டிஸ்ட் தானே? சோ அவங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல சினிமால, வேற எந்த ஃபோரம்லயும் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. அதனால அவங்க முருகரை பயன்படுத்தி தன்னை வந்து ரொம்ப முன்னிலைப்படுத்தி காட்டுறாங்க சோசியல் மீடியாக்கு. நானும் இருக்கேன்ப்பா அப்படின்னு அவங்க காமிச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்க பதில். நான் காமிக்கலன்னா யார் காமிக்க முடியும்? இப்போ நான் உயிர் வாழ்றேன்னு சொல்லி ஆகணும். நான் தான் எனக்கு வந்து ப்ரொபகண்டா பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. இன்னொன்னு, நான் மீடியால இருந்த பர்சன்மா. நான் வந்து 2015 இருந்தே நான் நடிக்கல. அப்புறம் 2020 வந்து பிரபல நாளிதழ் தான் என்னை வெளியில கொண்டுட்டு வந்து அவங்களோட ரேப்பர்ல வந்தேன். அதுக்கப்புறம் யூடியூப்ல பேட்டி கொடுத்தேன். அப்புறம் நிறைய விதமான சோசியல் பிளாட்ஃபார்ம்ல பேட்டி கொடுத்தேன். இப்போ ரெட் நூல் நங்கையை பார்த்தீங்கன்னா, நான் தொழிலெலாம் வச்சு புஷ்கரால வந்து நல்லபடியா வந்துட்ட பிறகுதான் நீங்க வந்து ஒரு பேட்டி எடுக்கலாம் சரண்யா, அதை பத்தி பேசுங்க அப்படின்லாம் சொன்னீங்க. இன்ஃபேக்ட் அந்த பேட்டி எனக்கு ரொம்பவே வந்து உற்சாகத்தை கொடுத்துச்சு. அப்போ என்னை பத்தி நான் வெளியில சொன்னாதானே உங்க எல்லாருக்குமே தெரியும். யாருமே வந்து சொல்ல போறது கிடையாது. இன்னொன்னு, நீங்க கேக்குறீங்களா முருகரை வந்து நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஆக்சுவலா நீடு கிடையாது. ஏன்னா என்னை விட மந்திரங்கள் ஆகட்டும், அவரை வந்து சுவாமி வழிபாடு ஆகட்டும், இன்னமும் தீர்க்கமா வந்து அவரை கெட்டியமா பிடிச்சிட்டு இருக்கவங்க அவ்வளோ லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. நான்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சதுதான் நான் வந்து பண்றேன். குடும்பமா, அதாவது நான் தலைமுறையா வழிபடுறவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க மதியில பார்க்கும்போது நான் ஒரு ஆள்லாம் கிடையாது. ஆனா எனக்கு என்னன்னா, எனக்கு அவருதான் அப்பா அப்படின்னு நான் வந்து எல்லார்கிட்டயும் சொல்லிக்க விரும்புறேன். எனக்கு வந்து ஒரு குடும்பம் வந்து இல்லாததுனால நான் அவரை தான் முன்னிலைப்படுத்த விரும்புறேன். அப்போ அவரை முன்னிலைப்படுத்தும் போது ஆப்வியஸா அது எல்லாருக்குமே வந்து முருகரோட வழிபாட்டுல இருக்காங்கன்னு தெரியுதே தவிர்த்து அவரை வச்சு நான் எதுவும் சம்பாதிக்கணும்ன்ற அவசியம் வந்து அவருமே எனக்கு கொடுக்கல. அவருமே வந்து, அதாவது என்னன்னா, நான் தொழில் வந்து பண்றேன், புஷ்கரா டிவினிட்டின்னு ஒரு தொழில் பண்றேன். சுவாமி சார்ந்த பொருட்கள் எல்லாமே தான் நான் எடுத்துட்டு வரேன். மேபி நான் அவரை வச்சு நான் பேசுறதுனால நிறைய பேருக்கு இவரை வச்சு தொழில் பண்றாங்களோ அப்படின்னு தோணும். அது வந்து ஆப்வியஸா அது தோணும். ஆனா எனக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்ப யாரை வச்சுதான் நான் பேசுறது? யாரை வச்சு பேசுது? ரொம்ப ராவா உங்களுக்கு வந்து நான் சொல்ல விரும்புறேன். அப்ப யாரை வச்சு பேசுது? என்ன முன்னிலைப்படுத்தி நான் பண்ண முடியுமா? உங்களை பத்தி பேசினாலுமே உங்களை பத்தி ஆமா, நான் வந்து ப்ரொபகண்டா, அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க, என்னைய பத்தி பேசினா, அதாவது நம்மளை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் தான் இருக்கும், ரொம்ப நிறைய இருக்காது. நான் வந்து ஆபாசத்தோட உச்சத்துக்கும் போக விரும்பல. இப்போ என்னைய வந்து நான் அடமானம் வைக்க முடியுமா பிளாட்ஃபார்ம்ல, சோசியல் மீடியால? இல்லை. அப்போ எனக்கு வந்து ஒரு குடும்பம்னு இருக்கும் போது நான் இந்த வாரிசோட குடும்பம் அப்படி சொல்றதுக்குலாம் எனக்கு எதுவுமே கிடையாது. நான் தான் எனக்கு எல்லாமே பண்ணிக்கணும். அந்த நான் என்ற வார்த்தைக்கு வந்து ஒரு பெரிய காரணமா இருக்கிறவர் அவரு மட்டும்தான். ஐயன் மட்டும்தான் இருக்காரு. அப்ப ஐயனை முதன்மைப்படுத்தும் போது எல்லாருக்குமே அது தெரியுது. அப்புறம் இங்கடா ஆக்சுவலா மனுஷங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன், இந்த பேட்டி பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம ரொம்ப அழுகையில இருந்தோம்னா யாருமே கேட்கறதுக்கு ஆளே இருக்காது.
நான் வந்து நிறைய நாள் அழுதுருக்கேன், தனிமையில் இருந்திருக்கேன், டிப்ரெஷனில் இருந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெண் வந்து கடந்து வர முடியாத பாதையில் எல்லாமே நான் கடந்து வந்திருக்கேன். அப்போ வந்து ஏன் இந்த மாதிரிலாம் உன் லைஃப்பில் ஆகுது அப்படின்னு கேட்குறதுக்கு ஆளே கிடையாது. நான் வந்து இப்போ கலர்ஃபுல்லாக இருக்கும் போது, நான் வந்து வெளியில் வரும்போது, நான் வந்து இவர் தான் ஐயன் தான் என்னோட அப்பா அப்படிலாம் சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு விதமான மனசுல ஒரு சோர்வு ஏற்படுது. இவளுக்கு எப்படி இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அது கூட இருக்கலாம். அது மனுஷங்களுக்கே உரியது தான். அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில சிலது அப்படி ஏற்பட்டிருக்காது. அதனால அப்படி நினைக்கிறாங்களே தவிர்த்து நிறைய நல்ல உள்ளங்களும் இருப்பாங்க. இவ வந்து நல்லா வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து 2015 நடிக்கல. பட் அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா உள்ள வரீங்க. திடீர்னு கொஞ்ச நாள் நல்லா எல்லா மீடியாலையும் இருக்கீங்க. டக்குன்னு பார்த்தா காணாம போயிடுறீங்க. மறுபடியும் ஒரு மீடியாக்குள்ள அப்பியரன்ஸ். இது ஏன், எதுக்காக? இப்ப நீங்க ரீசெண்டா பார்த்தீங்கன்னா லைனா இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்கீங்க. அதுக்கு ரீசன் என்ன? இப்ப நான் என்ன கேட்கக்கூடாது, நானும் என்னன்னா லாஸ்ட் 20-25 இருந்து பேட்டி கொடுக்கறத நிறுத்திட்டேன். அது வந்து கான்சியஸா நிறுத்தினேன். ஒல்லி ஆகணும்னு முடிவு பண்ணேன்டா. யூஸ்வலா இந்த ஒல்லி ஆகுறதுல முடிவு பண்ணும் போது என்ன பிரச்சனைகள் இருக்குன்னா, வெளி உலகத்துல மைண்டை வந்து நிறைய செலுத்துவோம். அப்ப வந்து இந்த கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆயிட்டே இருக்கும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் 113 114 இருந்தேன். ஏன் வந்து சினிமாவில் கடைசியாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணக்கூடாது? ஏன்னா 28 வயசுக்கு மேலே இருக்கிற நல்ல நல்ல கேரக்டர் ரோல்ஸ்லாம் சூப்பராக இருக்கு. இன்னொன்று இப்போ வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒன்றும் கிடையாது. நம்ம இவங்க தான் ஹீரோயின், இவங்க தான் ஹீரோ அப்படின்னு சொல்கிற எந்த வித நிபந்தனையெல்லாம் இப்போ கிடையாது. அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு. நீங்கள் வேணால் கேட்கலாம், அப்போ குண்டாக இருக்கும் போதே நடிக்க வேண்டியது தானே சரண்யா அப்படின்னு. அப்போ எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. இந்த ரோல்ஸ்லாம் எடுத்து பண்ணலாம்ல சரண்யா, வெளியில் நீங்கள் போகலாம்ல. இப்போ ஒன்றும் கிடையாது. உங்களை மாதிரி ஒரு ரெட் நூல் மாதிரியான வலைத்தளத்தில் கூட ஒரு விஜேவாக நீங்கள் ஆகியிருக்கலாம்ல. அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கறதுக்கோ எனக்கு சொல்கிறதுக்கோ அந்த விஷன் எதுவுமே கிடையாது. நானாக கற்றுக்கிற சில விஷயங்கள் தான். அப்போ நானாக யோசிக்கும் போது, சரி ஒரு நாள் கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க சரண்யா, ஒரு 10 கிலோ குறைஞ்சது, அதுக்கப்புறம் குறைச்சிட்டே வந்தீங்கன்னா நீ சினிமாவில் ட்ரை பண்ண அப்படின்னு. அப்போ அந்த குறைச்சிட்டு வர தருவாயில் நான் இதெல்லாம் நிறுத்திட்டேன். அப்புறம் உங்கள் கண்ணுக்கு நான் எல்லாமே திருப்பி நான் வரும்போது திருப்பி பழைய சரண்யா வந்தால் நல்லா இருக்கும் எனக்கு தோணுச்சு. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ரெஃப்ரெஷ்டாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கு தான். அண்ட் இந்த பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்கிறீங்களே, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆழ்ந்த ஒரு ரீசன் இருக்குது அப்படிங்கிற நாங்கள் கமெண்ட் என்ன எதுக்கு அது அந்த பட்டர்ஃப்ளை என்ன விஷயம்? பட்டர்ஃப்ளை வந்து உங்களுக்கே தெரியாதோ, உங்க ட்ரெஸ் மாதிரி தான் பல வண்ணங்கள்ல இருப்பாங்க பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை வந்து ஒரு பெரிய ஹோப். நீங்க சாதாரணமா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எதுவுமே இல்லை, உங்க கண்ணுக்கு வண்ணமே தெரியல, ரொம்ப டார்க்கர் ஷேட்ல இருக்கீங்கன்னா கூட அந்த பட்டர்ஃப்ளை அப்படி பறக்கும் போது நிறைய வண்ணங்கள் இருக்கும். அப்புறம் இன்னொன்னு, அவங்களுக்கு வந்து அந்த வால்வோட இது வந்து தெரியாது, அளவுகோல் வந்து தெரியாது. அவங்க பாட்டு சுதந்திரமா அப்படியே பறந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்மலாம் ஒரு 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 கோட்பாடு வச்சுப்போம். ஐயோ நம்ம வந்து 60 வருஷம் தான் வாழ போறோம், 70 வருஷம் தான் வாழ போறோம், என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், இப்படி நிறைய யோசனைகள் இருக்கும். அவங்களுக்கு அந்த யோசனைகள்லாம் இருக்காது. அப்புறம் பார்த்தோன்னு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஒன்று கொடுக்கும், ரொம்ப அழகா இருக்கும். ஸோ ஐ தாட் லைக் அந்த பட்டர்ஃப்ளை சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் ரொம்ப தனிமையில் இருந்ததுனால எனக்கு இந்த பட்டர்ஃப்ளை வந்து ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப ஒரு ஹோப் கொடுத்துச்சு. அதனால ஓகே. அண்ட் இன் பிட்வீன்ல உங்களுக்கு ஒருத்தங்க மூலமா சில கமெண்ட்ஸ் வந்தது, நீங்க ஒழுங்கா பேசல, அவங்கள நீங்க கொஞ்சம் வந்து லைக் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசல, உங்களுக்கு பேசவே தெரியல சோஷியல் மீடியால, உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தங்க கமெண்ட் பண்ணா அதை நீங்க திருப்பி வந்து அப்போசிட்லாம் பண்றீங்க, பட் ஒழுங்கா நீங்க பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துச்சு. அது என்ன ஆக்சுவலா என்ன சம்பவம்? எனக்கு அது கிளியரா நானும் பாக்குறேன், எனக்கு புரிஞ்சுக்கணும் ப்ளீஸ். என்ன சம்பவம்? இப்போ நம்ம வந்து ஒரு பொருள் வந்து நம்ம எடுத்துட்டு வரோம். இப்போ நான் வந்து டப்பிங் ஸ்டுடியோ பண்ண வரைக்கும் எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்லை. எனக்கு வந்து அந்த அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வராது. ஒருவேளை நம்ம வந்து ஒரு பொருளை வந்து நம்ம எடுத்துட்டு வரோம், அப்போது நம்ம சுவாமி சார்ந்த பொருட்கள்லாம் எடுத்துட்டு வந்து எனக்கு வந்து இப்போ வெப்சைட் வைக்கணும்னா அதுக்கு ஒரு கட்டணம் வந்து இருக்குது. அந்த இதுக்கு என்னால் எடுத்துகிட்டு போக முடியல. ஏன்னா வருமானம் இன்னும் அதிகமாக தேவைப்படுது. நான் ஆல்ரெடி நிறைய லோனில் தான் எல்லாமே வச்சு வாங்கிட்டு இருக்கிறதுனால ஐ தாட் லைக் வாட்ஸ்அப்லேயே நம்ம வந்து வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ வாட்ஸ்அப்பில் வியாபாரம் பண்ணும்போது நீங்கள் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வெளியில் மக்களுக்கு சொல்லணும். அப்போது சராசரி மக்களுக்கு எல்லாமே போய் சேரணும்னா நம்மளுக்கு வந்து சோஷியல் மீடியா தான் ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். இப்போ சோஷியல் மீடியாவில் வரும்போதுடா நிறைய பேர் நல்ல விதத்தில் பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு நல்ல விதத்தில் பார்ப்பாங்களோ அதை விட கூடுதலாக ஒரு மடங்கு கெட்ட விதத்துலேயும் பார்ப்பாங்க. அது வந்து இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்,
என்னைய பற்றி நீங்கள் எந்த விஷயம் வேணாலும் லைக் அந்த இப்போ நான் போடுற ஒரு சில எடுத்துகிட்டு வந்து நான் ஒரு பொருளை விற்கிறேன்னா அதில் தரம் குறைவாக இருக்குது, பிரச்சனைகள் இருக்குன்னா நீங்கள் அதை போடுங்க. இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி கமெண்ட்ஸே வந்ததில்லை. ஏன்னா நான் யாரையும் ஏமாத்தலை, என் பொருட்கள் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. இன்கேஸ் வந்து அது சில நேரத்தில் உடஞ்சி போனால் கூட நான் ரீப்ளேஸ்மெண்ட்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்கேன், அதில் வரல. ஆனால் ஒருத்தவங்களோட இயலாமையை வந்து எடுத்துகிட்டு வந்து பேசுகிறது எந்த அளவுக்கு நியாயமாக இருக்கும்? அவங்களோட ஃபேமிலி பற்றியோ இல்லை அவங்களுக்கு இன்னார் இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, நல்ல குடும்பத்து பெண், இப்படிலாம் பேசுகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. இப்போது நான் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கேன்றனால தாங்கிக்கிறேன். நிறைய பேர் அதை தாங்குற பக்குவம் இருக்காது. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் வந்து எனக்கு நெகட்டிவாக பேசுகிறவங்களை வந்து நான் இழிவுபடுத்தணும், ஃப்ரண்ட் லைனில் கொண்டுட்டு வரணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அந்த நேரத்தில் இருந்த கோவத்தில் அதை நம்ம பேசினது. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், இது ரொம்ப தேவையா அப்படின்னு. நம்ம வந்து அவங்கள பற்றிலாம் பேசணுமா? பேசுகிறவங்க பேசிட்டு தானே இருப்பாங்க சரண்யா, நீ எத்தனை பேருக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னு தோணுச்சு. அதுலேருந்து நம்ம உண்டு, என் வேலை உண்டுன்னு இருந்துட்டேன். அதுக்குன்னு பதிலடி தராமையோ ஒருவேளை எனக்கு பேச தெரியாமையோலாம் கிடையாது. சில நேரத்தில் நம்ம நகர்ந்து போகிறது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி தருது, அவ்வளோதான். வந்து உங்களுக்கு வேற எந்த பிஸ்னஸ் மேலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல, ஏன்னா அதுல யாரையும் ஏமாத்த முடியாது. அப்ப சாமி அப்படிங்கும் போது டிவைன் அதுல பேர் வச்சோம்னா கண்டிப்பா சேல்ஸ் ஆயிடும், அதை நம்பிதான் இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு. அது அப்படியாவது இருக்காக்கா? அப்படி உண்மையா? அப்படி பார்த்தா நான் என்னத்துக்கு என் கடன் எல்லாம் அடைச்சிருக்கணும்? கடன் எல்லாம் அடைக்க முடியல. ஏன்னா வந்து எனக்குமே வந்து இந்த டிவினிட்டி வந்த பிறகுதான் எனக்கு தோணுச்சு, ஒரு மாதம் சேல்ஸ் வந்து நல்லா ஹையாக இருக்கும், ஒரு மாதம் உங்களுக்கு சேல்ஸே இருக்காது. ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டுவர்ட்ஸ் பேக்கில் போவீங்க. ஆக்சுவலாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் எல்லாம் வந்து நீங்கள் சேல்ஸே இருக்காது, அப்படியே பின்னோக்கி வருவீங்க. அப்போ நீங்கள் வாங்கி வச்ச ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களால் விற்கவே முடியாது. நிறைய போராட்டங்கள் இருக்கும், ஐயோ நம்மளை நம்பி இவ்வளோ ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்களே, அதை விற்க முடியலையே அப்படின்லாம் இருக்கும். எந்த தொழில் வந்தாலும் ரொம்ப சிரமம் தான். டிவினிட்டின்றதுனால நான் ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன்னா நான் தான் அது முதல் முட்டாளாக இருப்பேன். அதுதான் சொல்றாங்க, ஈஸியாக சம்பாதிச்சிடலாம், கடவுள் பேரை சொன்னா எல்லாம் வித்துரும். எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ஒரு இப்ப நீ கடன் அடைக்கலன்னு சொல்றீங்க, நீங்க எங்கோ ஈஸியா நிலலாம் வாங்கி போடுற அளவுக்கு சொல்றாங்களே, அந்த அளவுக்கு நீங்க அவ்வளவு பிசினஸ் அப்படி எடுத்துட்டு போறீங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் இருந்தா நல்லாதான் இருக்கும், உனக்கு வாய்க்கு நான் சக்கரை போடுவேன். ஆக்சுவலா என்னன்னா இப்ப எனக்கு கீழே வந்து 4 பேர் வேலை செய்யறாங்க. எல்லாருக்குமே தெரியும், தொழில் நடத்துறவங்க ஜிஎஸ்டி பே பண்ணணும், ரெண்ட் பே பண்ணணும். அதை மீறி நம்மளுக்கு வர ப்ராடக்ட்லேருந்து ஒரு 40 ரூபாய் வருதுன்னா நிறைய விலைக்கும் நம்ம விற்க முடியாது, ஓரளவுக்கு தான் விற்க முடியும். இன்னொன்று என்னோட எல்லா விலைகளுமே நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். சம்டைம்ஸ் சில நேரத்தில் சொல்லவும் மாட்டேன். சில நேரத்தில் இந்த மாதிரி பலதரப்பட்ட எனக்குமே நிறைய மாறுதல்கள் இருக்குது. ஒரு பிஸ்னஸில் வந்து நிறைய சம்பாதிச்சிட முடியும்னு நினச்சா அதை நம்ம தான் முட்டாளாக இருப்போம். அந்த மாதிரிலாம் சம்பாதிக்க முடியாது. இன்னொன்று மக்களும் ஏமாளிகள் கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப தெரிஞ்ச முகம், தெரியாத முகம்னா கூட நான் வந்து ஏமாத்த முடியாது, அப்படி கிடையாது. தெரியாத முகம்னா கூட சில நேரத்துல ஏமாத்திடலாம். நான் தெரிஞ்ச முகம்ன்றதுனால என்னைய பார்த்தோன்னே நீ அதுக்கெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டே அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னொன்னு நான் வந்து ஏமாத்தி பிழைக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா நான் நிறைய வருஷம் கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம். இன்னொன்று உங்ககிட்ட மட்டும் எல்லா இதுவும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்காங்க. எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் உங்க டிவைன்ல வந்தா மட்டும் காஸ்ட்லியா இருக்கு, ஏன்னா ரொம்ப ஸ்பெஷலா ஏதோ பண்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்களே, நிஜமா காஸ்ட்லி அவ்வளோ தூரம் போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கிறது ஏன்? காஸ்ட்லியாக இருக்குன்னு நீங்கள் சொன்னது 1% உண்மைதான். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ ரீட்டைலில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம், நான் ஹோல்சேலில் இல்லை. அது உண்மைதான், அதில் எந்த வித மறுக்கிறதுக்கும் கிடையாது. இப்போ என்கிட்ட வாங்குற 10 ரூபாய் பொருள் நீங்கள் வெளியில் வாங்கும் போது 9 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அப்புறம் இப்போ நம்மளுக்கு மார்க்கெட் சைடில் நிறைய இருக்கிறதுனால அங்கங்கே போய் வாங்கும் போது நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு நிறுவனத்துக்கு கீழே நான் வச்சு நடத்தி அதோட வாடகையிலேருந்து உங்களுக்கு தெரியும் வடபழனியில் எந்த அளவுக்கு நம்ம வந்து வாடகை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ரீட்டைலில் பண்ணும்போது எங்களுக்கு ஹோல்சேலில் கொடுக்குற ரேட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால நான் மக்கள்கிட்டயுமே நான் என்ன சொல்றேன்னா, என்னோட விலை வந்து இது, இதையும் நீங்க வெளியிலயும் கம்பேர் பண்ணுங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோங்க தான் நான் சொல்றேனே தவிர்த்து ப்ராடக்ட் வைஸ் பாத்தீங்கன்னா குவாலிட்டியில ஆக்சுவலா எனக்குமே இந்த பிசினஸ்ல வந்த பிறகுதான் தெரிஞ்சது, குவாலிட்டியில வந்து 4-5 வெர்ஷன் வச்சிருக்காங்க. இப்ப பாலிரேசன் எடுத்தீங்கனாலே அதுலயே ஒரு 4-5 வெர்ஷன் இருக்கு. அதுல பெஸ்ட் வெர்ஷன் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேனே தவிர்த்து என்கிட்டயே வாங்க வேண்டிய எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. ஓகே,
மேபி ஒரு ரூபா உங்களுக்கு வெளியில கம்மியா கிடைக்குதுன்னா கண்டிப்பா நீங்க வாங்கிக்கலாம். இன் ஃபியூச்சர்ல நான் ஹோல்சேல்ல எடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா என்னாலையும் கம்மியா கொடுக்க முடியும். இப்போ பெருசா ஏதாவது ஷாப் ஓபன் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? இல்ல ஆல்ரெடி நான் வந்து ஸ்டூடியோ புஷ்கரா ஸ்டூடியோஸ்னு வச்சிருக்கேன். அது கீழ்த்தளத்திலேயே வந்து நான் வந்து ஷாப் சின்னதா ஒரு அந்த ஹால் மாதிரி இருக்கும், அதை ஒரு பார்ட்டிஷன் மாதிரி எடுத்து அங்கதான் நாங்க வச்சிருக்கோமே தவிர்த்து, பட் ஹோல் த ரெண்ட் நாங்களுக்கு ஏறி இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுதான் ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய் பேரழகு தங்கமயில். மக்கள் மனங்களில் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.